ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் யாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி 13/7/2016 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக ஜாதகத்தில் பாக்கியஸ்தானமும் தனஸ்தானமும் பலத்திருந்து யோகதசை நடந்தால் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவு இருக்காது. இப்போ ஒருத்தர் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கார், சுக்கிர பகவான் உச்சமாகவும் இருக்கார், லக்னாதிபதியை சுபர் பார்க்குறார், அவருக்கு யோகதசை நடக்கிறதுனா ஒரு குபேர சம்பத்தை கூட அடைய முடியும். அதேமாதிரி கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக போன சுக்கிரன் புதனும் பலத்து இருக்க யோகதசை நடக்கும் காலத்தில் இந்திர சம்பத்தை அடைய முடியும். இப்போ தனுர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் குருவும் நல்ல நிலையில் இருக்க யோகதசை நடந்தால் கட்டாயம் அவர்கள் லக்ஷ்மி சம்பத்தை அடைய முடியும். இப்போ இந்திர சம்பத்து, லக்ஷ்மி சம்பத்து, குபேர சம்பத்து நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சத்தை அடைஞ்சி சில பேர் கீழே விழுந்துடுறான். லக்ஷ்மி கடாட்சத்தை அடைஞ்சி சில பேர் கீழே விழுந்துடுறான். ஒருத்தர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 லாரி வச்சுருந்தேன்னு சொல்கிறார். அப்புறம் பார்த்தா இப்போ கடைசியில் லாரி டிரைவராக இருக்குன்றார். 15 லாரி வச்சுருந்தவர், டேங்கர் லாரி வச்சுருந்தவர் ஒரு லாரி டிரைவராக இருக்காருன்னா அந்த 15 டேங்கர் லாரியை என்ன ஆகிடுது? ஓஹோன்னு வளர்ந்தது வளர்ச்சி ஏன் வீழ்ச்சிக்கு வருது? அப்போ இதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் பல காரணங்கள் இருந்தாலும் நடைமுறையும் சிலதை இங்கே சொல்லணும். அதாவது சாஸ்திரம் என்ன சொல்கிறது, தர்மம் என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு குபேர சம்பத்தோ லக்ஷ்மி சம்பத்தோ இந்திர சம்பத்தோ வரும்பொழுது தன் சுற்றம் உறவினர்களையும் நண்பர்களையும் ஆதரிக்கிறது, தன்னோட தர்மத்தை சரியாக செய்கிறது, வயசுலேயோ ஞான விருத்தனாக இருந்தாலும் வயோவிருத்தர், வயசில் பெரியவாளாக இருந்தாலும் ஞானத்தில் பெரியவாளாக இருந்தாலும் தன்னோட செய்கையால் அவமதிக்காமல் இருக்கிறது. அதாவது அவளோட செய்கை அந்த ஞானத்தில் பெரியவாளையோ வயசில் பெரியவாளையோ கொஞ்சம் கூட அவமதிக்காமல் இருக்கணுமா. இதெல்லாம் இல்லாமல் கவனக்குறைவாக இருந்தால் அது எப்பேற்பட்ட குபேர சம்பத்தாக இருந்தாலும் கைவிட்டு போய் புறப்பட்ட இடத்துக்கு நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.